ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 6 பயர் அடுப்பாங்கரை. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ஈஸியாக வெண்டைக்காய் சாப்பிட வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கடலைப்பருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், சிறு துண்டு இஞ்சி, 4 பூண்டு சேர்த்து, கூட சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை அரைக்காமல் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கூட ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வடை மாவு பதத்துக்கு இருக்கணும் இது. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சதும் இது வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இந்த வடையை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்கள கூட ஏமாற்றி ஈஸியாக கொடுத்துடலாம். இதில் வெண்டைக்காய் சேர்த்துருக்கோன்றது கூட தெரியாமல் சாப்பிட்ருவாங்க அவங்க. இதை பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வெளியில். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான வெண்டைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.